என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையுது. அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். இதுதான் நம்ம எப்பயுமே ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணி இருக்கிறோம். உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் சார். அதுல உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க பிரார்த்தனைகள் அனுப்பிங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறப்பான கூட்டு பிரார்த்தனையில உங்க பிரார்த்தனைகள் அனைத்து நிறைவேறும். இன்னைக்கு காலையில வந்தோடனே எப்பயுமே சச்சரிதம் படிக்கிற பழக்கம். காலையில நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஈவினிங் லைவ்ல கொஞ்சம் நம்ம படிப்போம். டெய்லி சச்சரிதம் படிக்கும்போது இன்னைக்கு ஒரு அத்தியாயம் வந்தது. உண்மையிலேயே பாபா நம்மளுடைய வாழ்க்கையில பல மிராக்கள் செஞ்சிருப்பார். உண்மையிலே பல மிராக்கள் செஞ்சிருக்கிறாரு. அதுல இந்த வாழ்க்கையில என்னால மறக்க முடியாத ஒரு இதுனா இதை நம்ம எடுத்துக்கலாம். இதையே நான் ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத மிராக்கள் தான் நினைப்பேன். அற்புதம் அதிசயம் சொல்லல. ஒரு முறை நான் ஷிரடிக்கு போகும்போது பாபா கையால் வழங்கப்பட்ட ஒரு நாணயம் நம்ம கையால கிடைச்சது. உண்மையிலே அது பெரிய அதிசயம். அதை பத்தி வீடியோ பலமுறை முன்னாடி போட்டிருப்பேன். இப்ப இந்த அத்தியாயத்தை படிக்கும் போது புதுசா பாக்குறவங்களுக்காக இந்த வீடியோ இது. அதை நம்ம இந்த பாபா கையால வழங்கப்பட்ட நாணயம் இங்க இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் சிறுடியில நமக்கு கிடைச்ச இந்த நாணயம். இந்த வீடியோ பக்கத்துல வரும். 7/1/2021 வியாழக்கிழமை அன்று சிறுடியில நமக்கு இந்த நாணயம் கிடைச்சது. இதுக்கு முன்னாடி இந்த நாணயத்துக்கும் அந்த அத்தியாயத்துல படிக்கிறதுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குன்னு பாத்துக்கலாம். வாமன் நார்வேக்கர். இப்போது வாசகர்கள் மற்றொரு கதையை கேளுங்கள். வாமன் நார்வேக்கர் என்று அழைக்கப்படும் மனிதர் ஒருவர் பாபாவை மிகவும் நேசித்தார். அவர் ஒரு முறை ஒரு நாணயம் கொண்டு வந்தார். அதன் ஒரு பக்கத்தில் ராமர், சீதா, லக்ஷ்மணர் ஆகிய உருவங்களும் மற்றொரு பக்கத்தில் கைகூப்பிய கரங்களுடன் ஆஞ்சநேயர் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த பாபா அதை தமது ஸ்பரிசத்தால் புனிதப்படுத்தி உதியுடன் திருப்பி அளிக்க வேண்டும் எண்ணத்தில் பாபாவுக்கு அதை அளித்தார். ஆனால் பாபா உடனே அதை தன் பாக்கெட்டுக்குள் போட்டு கொண்டு விட்டார். வாமன் ராவிற்கு எண்ணத்தை ஷாமா பின்னர் பாபாவுக்கு தெரிவித்து அதை திருப்பி அளிக்கும்படி வேண்டினார். பாபா பின்னர் வாமன் ராவிடம் இவ்வாறு பேசினார். அது ஏன் அவருக்கு திருப்பி அளிக்க வேண்டும்? அதை நாமேதானே வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக 25 ரூபாய் கொடுத்தால் அதை நான் திருப்பி அளிக்கப்படும். வாமன் ராவ் 25 ரூபாய் சேகரித்து அவற்றின் பாபாவின் முன்னால் வைத்தார். பின்னர் பாபா அந்த நாணயத்தின் மதிப்பு 25 ரூபாய் விட மிக மிக அதிகமாகும். சாமா, இந்த ரூபாயை எடுத்து உமது ஸ்டோரில் வைத்துக்கொள். நாணயம் உமது பூஜை அறையில் வைத்து வழிபாடு என்றார். பாபா இம்மாதிரியான செயல்களை ஏன் பின்பற்றினார் என்பதை கேட்க ஒருவருக்கும் தைரியம் இல்லை. ஒருவருக்கும் எது மிக சிறந்தது என்பதை, பொருத்தமானது என்பதை பாபா மட்டுமே அறிவார். வாமன் நார்வேக்கர் அவர் என்ன பண்ணாரு? ராமன், லக்ஷ்மணன், சீதா உருவம் பதிச்ச ஒரு நாணயத்தை எடுத்துன்னு வந்து பாபா கையால கொடுத்து அதை வாங்கி நம்ம வச்சுக்கணும்னு நினைப்பார். ஆனா பாபா என்ன பண்ணுவாரு? அதை வாங்கி கையில வச்சு திருப்பி தர மாட்டாரு. உடனே ஷாமா மாமன் நார்வேக்கர் என்ன நினைக்கிறாருன்னு நினைச்சு, பாபா அதை நீங்க தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி தரணும் தானே சொல்றேன், நீங்க எடுத்து வச்சுங்க நியாயமானு கேட்பாரு. பாபாவுக்கும் ஷாமாவுக்கும் அவ்வளவு ஒரு ஒற்றுமை. பாபாவை கேள்வி கேட்கக்கூடிய சக்தி கொண்டவர் ஷாமா. உடனே என்ன பண்ணுவாரு பாபா, நான் ஏன் அவனுக்கு தரணும்? அது இங்கதான் இருக்கணும். அப்படி அவனுக்கு வேணும்னா 25 ரூபாய் கொடுக்க சொல்லு. 25 ரூபான்றது அந்த காலத்துல பெரிய காசு தரா. அவரும் என்ன பண்ணாரு? அங்கங்க கலெக்ட் பண்ணி 25 ரூபாய் தான் கொடுப்பாரு. அந்த 25 ரூபாய் வாங்கி வச்சு பாபா சொல்லுவாரு, ஷாமா கூப்பிட்டு, ஷாமா இதை நீ பூஜை அறையில வச்சு நீ கும்பிடு. அது எங்க இருக்கணுமோ அது அங்கதான் இருக்கணும்னு சொல்லி ஷாமா கிட்ட கொடுத்துரும். அதுக்கப்புறம் யாரும் அந்த கேள்வி கேட்க வேண்டாம். பாபா ஒரு விஷயத்த செஞ்சாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி மாமன் நார்வேக்கர் பாபா கும்பிட்டுட்டு போயிடுவாரு. அந்த நாணயம் ஷாமா கிட்ட பூஜை அறையில போயிடுச்சு. உண்மையிலேயே நானு சாய் சச்சரிதம் படிக்கும் போது எல்லாமே ஷாமா மாதிரிதான் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் குடும்பத்தோட இருப்பா. உண்மையிலேயே குடும்பத்தோட இருந்து பாபாவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சக்தி கொண்டவர் யாருன்னா நம்மளுடைய ஷாமா தான். ஒரு முறை ஒரு பெண்மணி குழந்தை பாக்கியம் கேட்டு வருவாங்க. அந்த பெண்மணி குழந்தை பாக்கியம் கேட்டு வரணும்னா மண்டையிலே அடிப்பேன்னு சொல்றாரு. தேங்காய் மண்டையில அடிப்பேன்னு சொல்லக்கூடிய சக்தி ஷாமா கிட்ட அவ்வளவு நெருக்கமா இருந்தது. நான் பாபாவை சாய் சச்சரிதம் படிக்கும் போதெல்லாம் நம்ம ஷாமாவை தான் நினைச்சு நான் படிப்பேன். ஏன்னா பாபா கூட அவ்வளவு நெருக்கமா உரிமையா கடவுளா இல்லாம அவ்வளவு உரிமையா பேசக்கூடிய ஒரு நபர் யாருன்னா ஷாமா தான். பாபா அந்த நாணயத்தை எப்படி ஷாமா கிட்ட கொடுத்தாரோ எனக்கு அன்னைக்கு, நான் எப்பவுமே வியாழக்கிழமைனா போக மாட்டேன். நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நம்ம பூஜை இருக்குன்றது வியாழக்கிழமை மாட்டேன். ஆனா அந்த சிறுடி ட்ரிப்பு என்ன ஒரு சாய் சகோதரி ட்ரெயின்ல கூட்டு போனா வியாழக்கிழமை தான் கூட்டு போகணும். வியாழக்கிழமை அதிகாலையில, வியாழக்கிழமை அதிகாலை நைட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இங்கேருந்து புதன்கிழமை போயிட்டோம். வியாழக்கிழமை மதியானம் போய் இறங்கிட்டோம். வியாழக்கிழமை தரிசனம்லாம் முடிஞ்சிச்சு. அன்னைக்கு நைட்டு
நான் எப்பவுமே நைட்டு துவாரகா மேல போய் தங்கறதுக்கு போவேன். அப்ப ஃபுல் டே தங்குவோம். அப்படி போகும்போது ஒரு நம்ம இங்க நிறைய பேர் காணிக்கை கொடுத்து அனுப்புவாங்க. காசு சில்லறையா கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுவேன், அங்க உண்டியல்ல போட மாட்டேன். அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் தானம் பண்றது என்னுடைய பழக்கம். யார் நாணயம் கொடுத்தாலும் அது அவங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கொடுப்பேன். ஆனா குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேன். உண்மையிலேயே நான் திரும்பவும் சொல்றேன். உடல் ஊனமுற்றவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிங்க, ரொம்ப வயசானவங்களுக்கு தான் நான் அந்த நாணயத்தை கொடுப்பேன். குழந்தைங்களுக்கு தர மாட்டேன். ஏன்னா அது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது பெரிய ஆபத்து, பெரிய தப்பு கூட. நான் துவாரகை போறதுக்கு முன்னாடி நான் காசு கொடுத்துட்டு போறேன். கொடுத்துட்டு போகும்போது எல்லாருக்கும் கொடுத்துட்டு போவோம். கொடுத்துட்டு அந்த பெரிய கேட் நம்பர் 3 பக்கத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோயில் செவுத்து வாரமா ஒருத்தர் வயசானவர், நைட்ல எனக்கு கண்ணு தெரியல, வயசானவர், இருட்டாயிடுச்சு எல்லாமே. நான் என்ன கொடுத்துட்டு வரும்போது நான் காசு எல்லாம் படுத்துருக்கவங்களும் எழுதி கொடுத்துட்டு வருவேன். யாரா இருந்தாலும் கொடுத்துட்டு போயிட்டு, ஏன்னா நம்ம முகம் தெரியக்கூடாது. அப்படி கொடுத்துட்டு வரும்போது அவர் என்ன பண்ணுவாரு, காசு வாங்கினார் ஒருத்தர். எல்லாரும் வாங்கிக்கினேன், அவங்க நன்றி சொல்லுவாங்க. இவர் காசு வாங்கினேன் என்னை கூப்பிட்டார். திருப்பி நான் போயிட்டேன். இந்தியில ஏதோ கூப்பிட்டார். என்னடா கூப்பிடுறாருன்னு போனா திருப்பி காசு கொடுத்தாரு மாதிரி கையில கொடுத்துட்டாரு. என்னடா காசு நம்ம கிட்ட திருப்பி கொடுத்துட்டாருன்னு பிரிச்சு பார்க்கல. ஆனா ஒரே ஒரு காசு தான் இருந்தது. நான் கொடுத்த காசு நிறைய, எனக்கு சில்லறை கையில எவ்வளவு எண்ணிலாம் பார்க்க மாட்டேன், அப்படியே எடுத்து கொடுப்பேன். நம்ம நிறைய காசு கொடுத்தா அதுல ஒரு காசு மட்டும் கொடுக்குறாருன்னு சொல்லி அங்க பாக்கல. நேரா இப்படியா துவாரகை மைக்கு வந்து அங்க பார்க்கலாம். ஏன்னா அங்க லைட் இருக்காது, நைட்ல பாத்தீங்கன்னா லைட் இருக்காது. திறந்து பார்க்கறேன், உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம் ஆயிடும். ஆஞ்சநேயர் பின்னாடி கும்பிடுற மாதிரியும், ராம லக்ஷ்மண் சீதா இந்த 3 பேரும் முன்னாடி இருக்கிற மாதிரி நாணயம் கொடுத்தாரு. எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியம். யாரா அவரு இப்படி ஏன் இந்த நாணயத்தை கொடுத்தா? இப்ப திரும்பி போய் பார்க்கலாம், போய் பார்த்தா அங்க படுத்திருந்தவர் உண்மையிலேயே காணாப்பட்டுன்னா இல்ல. அப்பதான் அந்த அத்தியாயத்தை ஞாபகம் வந்தது. பாபா ஷாமாவுக்கு எப்படி ராமன் நாத்தோட நாணயத்தை கொடுத்தாரோ, உன் பூஜை அறையில வச்சு கும்பிடுன்னு அன்னைக்கு கொடுத்தாரு பாபா. அது உடனே பிரேம் போட்டு பாபா பாதத்துல வச்சு, நம்மளுடைய முன்னாடி பிரார்த்தனை மையத்துல இருந்தது, இந்த துவாரக மாயில வச்சு அதை வணங்கி கொண்டு வருகிறோம். எனவே பாபா யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை பாபா முடிவு செய்வார். இன்னைக்கு நான் இந்த அத்தியாயம் படிக்கும்போது என்னுடைய மலரும் நினைவுகள் அப்பா திரும்பி கொண்டு வந்தார். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். உங்க வாழ்க்கையில இப்படி அதிசயங்கள் நடத்துவார். கண்டிப்பா பாபா அதிசயங்கள் மட்டுமல்ல, சந்தோஷத்தையும் கொடுப்பார். எனவே அப்பாவோட பாதத்தில் யார் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு பாபாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும். பாபாவோட பரிசு பொருட்கள் இப்படி ஏராளமாக கிடைக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும், நடுப்புற நான் பேசும்போது நடுப்புற வந்திருக்கும். எவ்வளவு அழகா தத்துரூபமா இருக்கு. அந்த லேமினேஷன் பண்ணதுனால அந்த முகம் சரியா தெரியாது. ஏன்னா அது ரொம்ப நாள் பாதுகாக்க பண்ணேன்னு நான் லேமினேஷன் பண்ணி அதில் வச்சிருக்கிறேன். அப்பாவுக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் சாய்ராம்.